தகவல்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. தகவல் பெறும் சட்டத்தின் கீழ் பெறப்படுகின்ற தகவல்கள் ஒரு ஏனோதானோ என்று அளிக்கப்படுகிற தகவல் அல்ல. அதை உரிய அரசு அதிகாரிகளால் அரசு ஆவணங்களில் இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் நமக்கு இந்த தகவல்கள் தரப்படுவதால் இது ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்களாக நாம் இதை கருதுகின்றோம். எனவே இந்த தகவல்களை நாம் பெறுவதற்கு இந்த சட்டத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அரசுடைய சுற்றறிக்கைகள், அரசனுடைய கெசட் என்று சொல்லக்கூடிய மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் அத்தகைய அரசிதழ் என்று சொல்லுவோம். அரசிதழ் வெளியீடுகளின் மூலமாக தான் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் செயல்பாட்டுக்கு வருகின்றன. அந்த அரசிதழ் இதழ்களை நாம் பெற முடியும், அதனுடைய பிரதிகளை நாம் பெற முடியும், சுற்றறிக்கைகளை பெற முடியும். அவ்வப்போது வெளியிடப்படக்கூடிய அறிக்கைகளை நாம் இந்த தகவல் என்ற அடிப்படையிலே நாம் பெற முடியும். இந்த தகவல்களை நாம் பயனுள்ள வகையிலே பயன்படுத்தி மக்களுக்கு, சமுதாயத்திற்கும், மக்களுக்கும், தனிநபர்களுக்கும் இதனை பயன்படுகின்ற வகையிலே நாம் சிறப்பாக இந்த தகவல்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நன்றி.